வணக்கம். இன்றைக்கி ஒரு புது எபிசோடில் திருப்பி பார்க்குறோம் உங்களை எல்லாரையும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். பருப்பு உருண்டை மோர் குழம்பு. நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு விஷயம் இது. பருப்பு உருண்டை குழம்பு தனியாக வத்த குழம்புல போட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க, காரக்குழம்புல போட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க. இது மோர் குழம்புல பருப்பு உருண்டை மோர் குழம்பு. நம்ம இன்றைக்கி அதை பண்ணலாமா? நான் க்ளோஸ்அப்பில் முன்னாடியே காமிச்சிருந்தேன். துவரம்பருப்பு 1 கப், 3/4 கப் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதோடு கூட 4 வரமிளகா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பருப்பு உருண்டையை எப்பயும் கொஞ்சம் பருப்பு எல்லாத்தையும் வதக்கிட்டும் அப்புறம் பிடிச்சி வேட்டில் வச்சுருது நல்லது. பழைய நாள்லனா அப்படியே டைரெக்டாக பிடிச்சி மோர் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் அதில் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கில் இருந்தது, நமக்கெல்லாம் இல்லை. அதனால் நம்ம இப்படியே சேஃபாக பண்ணுவோம். இதுதான் பெட்டரான இது. ஸோ இப்போ இது மோரோவர் நம்மலாம் வெங்காயம் சேர்க்க மாட்டோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பருப்பு உருண்டையில் வெங்காயம் சேர்த்து நான் பண்ணி காமிக்கிறேன். நீ பண்ணுவியான்னு கேட்டேன்னா நாங்கள்லாம் வெங்காயம் சேர்த்துலாம் பண்ண மாட்டோம். வெறும் பருப்பு உருண்டையை இது மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு வேட்டில் வச்சு அதை மோர் குழம்புல போடுவோம். அதுக்கு மோர் குழம்பு சாத்துக்கு அந்த பருப்பு உருண்டையே தொட்டுன்னு சாப்பிட்டுடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் எல்லாத்துலேயும் வெங்காயம் இருந்தால் தான் பிடிக்கிறது. அதனால நம்ம வெங்காயம் போட்டே இதை பண்ணி காமிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஓரளவுக்கு இது வதங்கினா போகிறோம். ஏன்னா நம்ம இதை பிடிச்சி வேட்டில் வைக்கிறதுனால ஆவியில் அது வெந்துடும் நல்லா. இப்போ அரைச்ச இந்த பருப்பு விழுத இதில் போடலாம். இந்த மாதிரி வதக்கினது அதை உருட்ட முடியுமா அப்படின்னு கேட்டெல்லாம் முடியாது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்தப்புறமா இதை உருட்டுங்க. இதில் நம்ம பருப்புருண்டைக்கு தேவையான உப்பை போடுவோம். இப்படி ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடும். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தக்கன இது ஒட்டாமல் வந்துடும். உருண்டை பிடிக்கலாமா? இப்போ இதை நம்ம நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம வேட்டில் வைக்கலாம். இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் வைக்கணும். இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் வேட்டில் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு என்னெல்லாம் ஊற வச்சுருக்கேன்னா 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, இது எல்லாத்தையும் ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருக்கோம். இதோடு கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1 1/2 ஸ்பூன் 1 2 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 1/2 ஸ்பூன் 1 2
ஒரு 5-6 ஸ்பூன் தேங்காய் இதை வச்சு அரைச்சின்னு வந்துடுறேன். உங்கள்கிட்ட காமிச்சல துவரம்பருப்பு, அரிசி, ஜீரகம், தனியா, இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு வரமிளகா எல்லாம், தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை முதல்ல இந்த பாத்திரத்தில் போடுறேன். மோர் அது மாதிரி சிலுப்பி வச்சுக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு உருண்டை மோர் குழம்பு வந்து பருப்பு உருண்டையை நம்ம அதுக்குள்ளே போட்டப்புறம் இன்னும் திக்காகிடும். அதனால் எவ்வளோ தின்னாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக வச்சுக்கணும் மோர் குழம்பு. எவ்வளோ தூரம் தின்னாக இதை கரைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தின்னாக வச்சுக்கணும் இந்த மோர் குழம்புடதை. இதில் வந்து இப்போது மஞ்சப்பொடி போடுறேன். உப்பு, மோர் குழம்புக்கு தேவையான உப்பு. இது ரெடியாக எடுத்து பருப்பு உருண்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? இதுவும் நல்லா ஜோராக வெந்துடுத்து. ஸோ முதல்ல இதை எடுத்து கொஞ்சம் கீழே வச்சுப்போம். இது ஆறட்டும். நம்ம மோர் குழம்பை கொதிக்க விடணும். இப்போது கொதிக்கக்கூடாது. குழம்பு சாம்பார்லாம் கொதிக்கிற மாதிரி நுரைச்சி பொங்கி வந்து ஒரே ஒரு கொதி வந்ததும் அணைச்சிடணும். ஏன்னா மோர் அப்புறம் திரிஞ்சா மாதிரி போயிடும். தேவையான கருவேப்பிலை கொஞ்சம். மோர் குழம்புங்கிறது பருப்பு உருண்டையில் மட்டும்தான் இல்லை, வெண்டைக்காய், கேப்சிகம் இது ரெண்டையும் போட்டு பண்ணுறோன்னா தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரே ஒரு வரமிளகாய் தாளிச்சிட்டு இந்த காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ பண்ணியிருக்க இந்த மோர் குழம்புல போட்டு கொதிக்க வச்சிடலாம். அப்படி இல்லை பூசணிக்காய் போட்டு பண்ணுறேன்னா சௌச்சோ போட்டு பண்ணலாம், பூசணிக்காய் போட்டு பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணணுன்னா முன்னாடி காயை ஒரு மடை வேக விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சமாக விட்டு வேக விடுங்க. முருங்கைக்காய், பூசணிக்காய், சௌச்சோ எல்லாமே, கேரட் எது வேணால் போட்டு மோர் குழம்பு பண்ணலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மடை வேக விட்டு மோர் குழம்புல தூக்கி கொட்டிட்டேன்னா மோர் குழம்போடு சேர்ந்து இதுவாக இருந்துச்சு. அது நல்லா கரெக்டான பதத்துக்கு இதாகிடும். மோர் குழம்பு வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, ஆந்திராக்காரங்களாம் நிறைய பேர் வெங்காயம் போட்டே பண்ணுவா. இதை அது இன்னும் ரொம்ப ஜோராக இருக்கும். நான் அது அப்புறமா இன்னொரு ஒரு இதில் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இப்போது பருப்பு உருண்டை மோர் குழம்பு நிறைய பேர் கேட்டிருந்தா, அதனால இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு சைட்லேருந்து நுரைச்சின்னு வருது, தெரியுதா? இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கலரி விட்டுட்டு இந்த பருப்பு உருண்டையை இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அதோடு சேர்ந்து ஒரே ஒரு கொதிக்கிட்டு போகிறோம். அப்போல்லாம் இப்போ சேஃபாக வந்து வெயிட்டில் வச்சு உருட்டி வெயிட்டில் வச்சு எடுத்து இதில் போடுறோம். அது கரையிறதில்ல. நாங்கள் பருப்பு உருண்டை மோர் குழம்பு பண்ணோம் தைரியமாக சொல்லிக்கிறோம். அதனாலலாம் அவங்கெல்லாம் வெயிட்லலாம் வைக்க மாட்டாங்க. கெட்டியாக அரைச்சி அப்படியே உருட்டி டைரெக்டாக அதில் போடுவாங்க. ஆனால் கரையவே கரையாது, ஜோராக வெந்தவும் போயிடும். அவங்களுக்குலாம் நிறையா துணிச்சல் இருந்தது, நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ரெடி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா பொங்கி வருது. இதுக்குள்ளே போட்டப்பறம் பருப்பு உருண்டையோட கலரும் மாறி இருக்கும். வெந்து நல்லா கிளாஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ரெடி ஆகிடுத்து. இதை இறக்கிக்கலாம், தாளிச்சு கொட்டலாம்.
எப்பயும் சொல்கிற மாதிரி மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும். அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். வாசனைக்கோசரம் ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். மேலே கொஞ்சோண்டு வாசனைக்கு கொத்தமல்லி. பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி. சுட சுட எனக்கே இப்போ பசிக்கிறது, சாப்பிடணும் போல இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் youtube.com/c/Yogambal Sundar அப்படிங்கிற யூடியூப் இதுக்கு போய் எல்லோரும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.